ஹே ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ புதுசாக வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து என்னோடய ஃபேமிலி மாரி தான். ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா 1-2 டேஸான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு ஒன்று மட்டும் நான் ஒரு இதுவாக பண்ணி சின்னதாக ஒரு போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப லாங்காகவும் இருக்காது, உங்களுக்கு போரும் இருக்காது, கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும். என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்னு வரும். ஸோ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அப்படியே என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக டெக்கரேஷன் வேலை முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நான் வீட்டு வேலைன்னு வந்து ஒரு 4 o'clock வந்து ஆரம்பித்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கணேஷா செய்கிறோம்ல, ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும். ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் நானும் இந்த லக்ஷ்மி பண்டிகை செஞ்சேன், வரமலக்ஷ்மி பண்டிகை. அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி டைம் இல்லாததுனால அந்த டைமுக்கு நான் செய்ய முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரைடே தான் நான் செஞ்சேன். லக்ஷ்மி பண்டிகை அன்றைக்கி வந்து நான் செய்யலை. பட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா கடைசி வெள்ளின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருந்தது தான். எல்லோரும் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது, இன்றைக்கி வச்சது நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இது வந்து இந்தமாரி டைம் எப்போவுமே நான் வந்து சாரீ கட்டுனதே கிடையாது. எப்போவுமே அம்மாவும் நானும் 2 பேர் சேர்ந்து தான் நாங்கள் வந்து லக்ஷ்மியை உட்கார வைக்கிறோம் வீட்டில். ஸோ இந்த வாட்டி அம்மா இல்லாததுனால அம்மா வந்து வேலையாக இருக்காங்க. ஸோ அவங்களும் கணேஷெல்லாம் போடுறாங்க. ஸோ அதனால் நான் அவங்க வந்து வேலை இருக்கிறதுனால சரி நான் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் செய்கிறேன்னு சொல்லிட்டு சாமி ரொம்பலாம் ஃபுல் க்ளீன் பண்ணி வீட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப டெக்கரேஷன் பண்ணும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும், கலசம் வைக்குவேன். எப்போவுமே உட்காராது அந்த டெக்கரேஷனும் சரி, சாமி நான் வந்து அம்மனுக்கு வந்து நான் அலங்காரம் பண்ணும்போதும் சரி எப்போவுமே உட்காராது, ரொம்ப லேட் ஆகும். பண்டிகை டைம் தான் செய்வேன். ஸோ அப்படி ஆகும். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் 5 மினிட்ஸில் கூட சொல்லுவேன். எங்கள் பசங்க கூட சொன்னாங்கம்மா இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேம்மா அப்படின்னு. ஸோ அந்தமாரி ஒரு 1 hour கூட இல்லைங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக டெக்கரேஷன் வந்து ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். அண்டு அந்த மேலே ஃபுல்லு விளக்கெல்லாம் எடுத்து வந்து வைக்கிறதோ, ஸோ சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணுறதோ எல்லா வேலை டக்கு டக்குன்னு முடிச்சிடுச்சு. இப்போ சாமியை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டேன்னா காலையில் வந்து கலசம் குளித்து முடிச்சுட்டு கலசம் எடுத்து வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். சாமி வந்து முகம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்கார வச்சுருவேன். ஸோ அதனால் வந்து வியாழக்கிழமையே எப்போவுமே நான் வந்து ஃபுல் ரெடி பண்ணிடுவேன். அதனால் நான் இதெல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஃபுல் டெக்கரேஷனும் இப்பயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக்ரவுண்ட் டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ இதான் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் ஃபுல்லாக நான் வந்து வெளியில் தான் வாங்கியிருந்தேன், ஆஃப்லைனில் தான். நான் லக்ஷ்மி பண்டிகை டைமில் வந்து ஷாப்பிங் நல்லாவே பண்ணுவேன், நிறையா பண்ணுவேன். பட் ஒரு 5 வருஷமாக பண்ணியிருந்தாலும் எல்லாமே இருக்கிறதுனால இந்த வாட்டி ரொம்ப எனக்கு வெளியில் போக டைம் இல்லைனாலும் பட் எல்லாமே இருக்குது எனக்கு, இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நான் எப்படி இருந்தாலும் நான் சாமியை உட்கார வச்சுருவேன் அப்படி சொல்லிட்டு இந்த வாட்டி வேலை இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி கொஞ்சம் போய் வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து சாமியை உட்கார வைக்கவே ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னேன் பையன்கிட்ட. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வர ஒரு கலச தேங்காய் கேட்டிருக்கான். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 70 rupees 80 rupees சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அவனும் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கான். நான் வந்து ஷேக் பண்ணி எல்லாம் பார்த்து வாங்குவோம். ஸோ அவனுக்கு தெரியல, அதை வாங்கிட்டு வந்துட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. நான் வந்து 5 o'clockலாம் வேலை முடிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து என்னால் வீடியோ வந்து காமிக்க முடியல. ரங்கோலிலாம் வந்து 5 o'clock ஏஞ்சி எல்லாத்தையும் வேலை முடிச்சு ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஒரு 7 o'clock நினைக்கிறேன், இல்லைனா 6:30 நினைக்கிறேன். அது அந்த டைம் சரியாக நான் பார்க்கல. பட் அந்த டைமில் மட்டும் நான் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து புளியோகரை செஞ்சு புளி சாதம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஏதாச்சும் நெய்வேத்தியமாக பண்ணணும் சொல்லிட்டு அம்மனுக்கு வந்து லக்ஷ்மிக்கு வந்து சாப்பாடுன்னும் போது 5 சாப்பாடு செய்யணும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வருஷம் வந்து 5 சாப்பாடு தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 வருஷமாக 5 சாப்பாடு தான் செய்கிறேன். ஸோ அந்த 5 சாப்பாடுலேயே இந்த புளி சாதமும் ஒரு இருக்குது, தயிர் சாதம், அப்புறம் வந்து தேங்காய் சாதம், அப்புறமா இன்னும் பொங்கல், ஸோ இன்னும் ஒரு சாதம் லெமன் சாதமும் ஏதோ ஒன்று. ஸோ இந்தமாரி ஒரு 5 சாதமாக செஞ்சுக்கணும் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து இதுமாரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால் காலையிலேயே வந்து புளி சாதம் செஞ்சுட்டு
சாமிக்கு நெய்வேத்தியமாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு டிஃபன் பண்ணி அனுப்பிட்டேன். சாமி சிலைலாம் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 3 அபிஷேகம் தான் பண்ணேன். பால், தயிர், சர்க்கரை. ஸோ இது மட்டும் அபிஷேகம் பண்ணி ஒரு பஞ்சாமிர்தமாகவும் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பஞ்சாமிர்தமாக கூட பண்ணி வச்சுட்டேன். ஸோ அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சாமி ரூம் க்ளீன் பண்ணிட்டேன். சாமி ரூம்லேயே கலசம் வச்சு நான் இது வந்து தேர்ஸ்டேவே கலசம் வச்சுருவேன். தேர்ஸ்டேவே கலசம் வச்சுட்டு சாயங்காலம் ஈவினிங் ஒரு வேளைக்கு ஏற்றணும். ஸோ அதனால நான் அதுவும் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சிட்டோ அப்புறமா சாமிக்கான கலச தேங்காயில் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதில் வந்து சொம்பு அதுலேயே இருக்குது. அதனால எக்ஸ்ட்ரா கலசம் தலை மேலே அதாவது ஒரு முகம் மாரி வச்சுட்டோன்னா அது ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகும். ஸோ அதுக்கு சொம்பு அதுலேயே இருக்குது. நான் வந்து ரெடிமேடாகவே வாங்கிட்டு இருந்தேன். அதை வச்சு நான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து இப்படி தான் நான் இந்தமாரி சாமி கும்பிடும்போது லக்ஷ்மி பண்டிகைன்னும் போது இந்தமாரி தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. இது 2 இயர்ஸாக நான் இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பதிக்கு போனோன்னா எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. ஸோ லக்ஷ்மியோட கலசத்தில் வந்து இதெல்லாம் போடணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இந்தமாரி கஜூரு அந்தமாரி ஒரு பேக்கெட்டில் வரும் இல்லையா? ஸோ அதை போட்டு தான் நாங்கள் எப்போவுமே பண்ணிகிட்ருந்தோம். பட் இதை தான் இப்படி தான் செய்யணும் அப்படி சொல்லி நான் நிறையா வீடியோஸ்லாம் நிறையா பேர்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை வாங்கி வச்சு 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன போடுறேன்னு சொல்லி வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன். இதில் வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெத்தலை கிடைச்சிது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெத்தலை கூட நான் வைக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பாக தான் வைக்குவேன். பட் இப்போ வச்ச கொஞ்ச நேரத்துலேயே அம்மா அது அந்த வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃபேஸ்க்கான அந்த ஒரு இது கிடைச்சிச்சு. பட் எப்போவுமே அப்படி கிடைக்காது. அது ரொம்ப ஸ்லிப்பாகும். பட் என்னோடய சிச்சுவேஷன்னு கடவுள் கூட தெரிஞ்சிருக்கு போலருக்கு. ஸோ அவங்களும் டக்கு டக்குன்னு ஏற்றுக்குனாங்க எல்லாமே. ஸோ அதுமாரி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பித்து கலசத்துக்கான தேங்காவும் ஆக்சுவலாக வந்து தேங்காய் மாற்றிட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்கள் அந்த சொம்பில் வந்து இந்த தேங்காய் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை போய் மாற்றிட்டு வந்து 2ஆக வாங்கிட்டு வந்துட்டோம் மீடியம் சைஸில். ஃபைனலாக அதில் வந்து நம்ம பச்சை கற்பூரம் போட்டோம்னு பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப ஸ்மெல்லும் இருக்கும். அண்ட் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து நம்ம வீட்டு பூரா இருக்கும். அந்த கடவுளை அதாவது இயற்கை சக்தி இருக்குன்னு இயற்கை சக்தி எதோ சொல்கிறாங்க. ஈர்ப்பு சக்தியா? ஓகே, ஈர்ப்பு சக்தின்னு ஆக்சுவலாக வந்து எனக்கு வராததெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த இதனால அதுவும் போட ஆரம்பித்தேன். நான் இது வந்து ஒரு 2-3 இயர்ஸாகவே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எல்லாத்தையும் கிரீடம் அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ண அந்த முடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். மாமாக்கிட்ட வந்து சொல்லி கண் எழுதி கொடுக்க சொல்லிட்டேன். போன வருஷம் பார்த்துருப்பீங்க, நானே கண் எழுதிட்டு இருந்தேன். லிப்ஸ்டிக்லாம் போட்டேன். லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நீ கொஞ்சம் பண்ணி கொடுத்துன்னு சொல்லிட்டு மாமாட்ட கொடுத்துட்டேன். நான் வந்து அதுக்குள்ளே சாமிக்கு தேவையான போய் இது ஐட்டமெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். நான் நிறைய வந்து செய்யல. அதாவது எப்போவுமே 5 சாதம் செய்வேன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த வாட்டி ஒரு 3 சாதம் தான் செஞ்சுருந்தேன். புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் தயிர் சாப்பாடு இப்படி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, வேலை ரொம்ப பிஸியில் இருந்துட்டதுனால நான் வந்து இதையும் பார்க்கணும், அதையும் நம்மளோட பிஸ்னஸும் பார்க்கணும் இல்லையா. ஸோ இதை விடவும் முடியாது. இதை விட்டா என்னால் இருக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து நான் அப்போலேருந்து செய்கிறது. அதாவது வரலட்சுமி பண்டிகைனாலே நாங்கள் அப்போலேருந்து செய்வோம். இதோடு நான் மேரேஜ் ஆனதுலேருந்து செஞ்சிட்ருக்கேன். கண்டினியூஸாக 16 இயர்ஸாகவும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். பட் என்னவோ தெரியல, ஒரு 2 இயர்ஸாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துட்டேன். நான் தான் அதாவது நம்ம டேட் ஆகிட்டு அந்தமாரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னோடய ஒரு வயசு ஆரம்பிச்சு ஒரு இதில். ஸோ பரவாயில்ல, அதுலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு இயற்கையான ஒரு இது தான். ஆனால் சொல்கிறாங்க இந்த டைமில் கூட இந்தமாரிலாம் செய்யலாம் அப்படின்றாங்க. பட் எங்களுக்கு அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால எனக்கு அது பழக்கம் இல்லை. பட் நான் பாப்பாவுக்கு வந்து பரவாயில்ல, ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் ஒரு இதுவாக வச்சுருப்பேன். பாப்பாவுக்கு வந்து அந்தமாரிலாம் சொல்லி தர மாட்டேன். எனக்கு சொல்லி கொடுத்த மாரிலாம் பாப்பாவுக்கு நான் அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லலை. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்கள்கிட்ட வந்து நீ இந்தமாரி அப்படியெல்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு நான் இது பண்ணல. ஏன்னா நான் லக்ஷ்மி உட்கார வைக்கும் போதெல்லாம் பாப்பாவுக்கு 2nd டே. ஸோ பரவாயில்ல, அதாவது தேர்ஸ்டே க்ளீன் பண்ணி இருக்கும் போதெல்லாம் பாப்பாவுக்கு 2nd டே. ஸோ இன்றைக்கி வந்து 3rd டே தான். எங்களுக்கு வந்து 3rd டே இல்லை 5 டேஸை விட்ருப்பாங்க. பீரியட் ஆகிட்டு 5 டேஸ்க்கும் வந்து இதுமாரி பேசிடுவாங்க. இதுமாரி சாமி உட்கார வைக்கக்கூடாது, வயசு பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போல்லாம் அப்படி இல்லையில்ல.
ஸோ எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்கள் 3 டேஸ்க்கு முறை கோயிலுக்கு கூட போக மாட்டேன். பரவாயில்ல, எங்களோட இது அதுன்னு சொல்லிட்டு இப்படி இருந்துட்டோம். பசங்களுக்கு அந்த ஒரு இது தெளிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு இவ்வளோ மட்டும் சொல்லி கொடுத்துருக்கு, அவ்வளோதான். ஓவரான இதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவும் கூட மாட சேர்ந்து தான் நானும் பாப்பாவும் 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சாமியை நான் ரொம்ப நல்லாவே உட்கார வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சாமிக்கு ஒரு மாலை பூ வாங்கிட்டு வந்து வச்சோன்னே லக்ஷ்மி வந்து ரியலாக பார்க்குற மாரி இருந்துச்சு, அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாரி இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு டாட்டு புள்ளி வச்சுட்டேன். ரொம்ப ஓவராக டிஸ்ட்ரி ஆகிடும், நாங்களே டிஸ்ட்ரி பண்ணிட்டோம் நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் வந்து சாமிக்கிட்ட வந்து ரியலாகவே இருக்கிற மாரி இருந்ததுனால நான் வந்து டிஸ்ட்ரி எடுத்துட்டேன். பாப்பாவும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரி எடுத்தது. ஸோ பாப்பா தான் வீடியோ எடுக்கிறதுனால பாப்பா டிஸ்ட்ரி எடுக்கும்போது நான் காமிக்கல. ஸோ இதெல்லாம் வந்து பாப்பா கூட இருந்து கொஞ்சமாக வீடியோலாம் எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸாகவே இருந்தது, பண்ண ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் காலையில் ஒரு நெய்வேத்தியமாக தயிர் சாப்பாடு வச்சு புளியோகரை வச்சுட்டு புளி சாதம் வச்சு சாமியை வந்து ரெடி பண்ணி முடித்து காலையில் பூஜை முடிச்சிட்டேன். காலையில் பூஜை முடிச்சதுக்கப்புறமா தான் மாமா வந்து கடைக்கு போய் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தார், ஸ்நாக்ஸு அதுமாரி ஒரு பலகாரம்லாம் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்தார். அப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி தான் போகணுமா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால மறுநாளே போய் வந்தார். என்கிட்ட வந்து ஆல்ரெடி எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் லக்ஷ்மி பண்டிகை செய்யணுன்றதை ரெடி பண்ணிவிட்டேன். பட் இப்படி ஆயிடுச்சுன்றதுனால இப்படி சீக்கிரமாக முடித்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரையும் போய் குங்குமஞ்சள் கொடுக்கணும் அப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் கூப்பிட்டுட்டு வந்து பூஜையை முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே நெய்வேத்தியமாக ஏதாச்சும் வீட்டில் வந்து இந்தமாரி லட்டுங்கெல்லாம் செய்வேன். ஸோ இந்த வாட்டி முடியல அப்படி சொல்லிட்டு எல்லா வீட்டில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். பூ வந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, பாட்டி வாங்கிட்டு வந்தாங்க, இவங்கள வாங்கிட்டு வந்து வச்சதுனால கொஞ்சம் ஈவினிங் ஒரு பூஜையோ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வருஷம் எல்லாேருக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது ஒரு சாரியோ கொடுக்கலாம், ஒரு 5 பேருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு சாரியோ வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தேன். ஸோ ஒரு 5 சுமங்கலிக்கு சாரீ கொடுக்குற மாரி சுமங்கலி பூஜை மாதிரி தானே இது. ஸோ அதனால் எப்போவுமே நான் வந்து ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட் ஏதாச்சும் கொடுக்கும்போது இது நான் வேறு மாரி குங்குமம் ஜஸ்மில் அந்த மாதிரிலாம் கொடுத்தேன். பட் இந்த வருஷம் நான் வந்து சாரீ கொடுக்கலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ வந்து சாரியும் குங்குமஞ்சா வச்சு வெத்தலை பாக்கு வச்சு அதுக்கப்புறம் மாங்கல்யம் ஒரு இது வச்சு எப்படி சுமங்கலிக்கெலாம் கொடுக்குவாங்க அதுமாரி நான் இந்த வருஷம் ஒரு 5 சுமங்கலிக்கு கொடுத்தேன். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வரவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு இருந்தேன். இது வந்து ஒரு மாதிரி இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கிட்ட வந்து ஒரு தாம்பூல தட்டு தாம்பூலம் கொடுக்கணும், அதாவது வெத்தலை வச்சு இதுமாரி பழம் வச்சு ஒரு சாமிக்கிட்ட வெயி, அதுக்கப்புறம் வந்து நீ மற்றவங்களுக்கு கொடு அப்படி சொன்னாங்க. ஸோ நான் வந்து அதை வந்து செஞ்சிட்ருக்கேன் வருஷம். ஸோ ஃபஸ்ட்டு நான் தாம்பூலமாக அம்மனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 சுமங்கலிக்கு வந்து சாரீ கொடுத்தேன். இதில் வந்து எங்கள் அப்பாவுக்கும் வந்து சாரீ கொடுத்துருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சுயா. ஸோ அதனால் அவாவுக்கும் சாரீ கொடுத்தேன். சுமங்கலிக்கு ஒரு 5 பேர் கொடுத்தேன். நான் வந்து பாப்பாவுக்கும் எப்போவுமே கொடுப்பேன். ஃபஸ்ட்டுவே பாப்பாவுக்கு தான் செய்வேன். இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப இதுனால செஞ்சதுனால சரி 5 6 7 பேர் 7 8 பேர் வந்துட்டாங்க. ஸோ 8 பேர் வந்ததுனால நான் 5 பேருக்கு மட்டும் கொடுத்தேன். அது வந்து கணக்கு வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் கொடுத்துட்டேன் சாரி. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு குங்குமஞ்சள் மட்டும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் குங்குமஞ்சளாக வச்சு பூஜைலாம் நல்லாவே முடித்தோம்.
ஏமா வாழைப்பழத்தில் சொல்லுங்க அது ஒன்று பிச்சை வரும் ஒன்று இதுதான் நான் வந்து இந்த வருஷம் செஞ்ச பூஜை. ஸோ பார்த்துருப்பீங்க. அண்டு பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இன்னொரு பூஜை லாஸ்ட்டில் ஒரு பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எல்லோரும் காலைல ஆசீர்வாதம் வாங்கலாம் சொல்லியிருந்தேன். யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல சாமி இருக்காங்க அப்படி வேணான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். சரி சாமி இதெல்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டில் வந்து சாமிக்கு திருஷ்டி மாரி ஒரு ஆரத்தி எடுக்கணும். ஸோ அதெல்லாம் எடுத்தாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கலை. அம்மாவே வச்சு எடுக்க சொல்லிட்டேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரலட்சுமி பண்டிகை நாங்கள் வந்து சூப்பராக நான் செஞ்சுருந்தேன். நீங்களாம் எப்படி செஞ்சுருந்தீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.